அனைவருக்கும் வணக்கம்பா. தமிழை கணக்குயா கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது மொழியியல் குறித்த மாதிரி வினாத்தாள் ஒன்றுப்பா. சரிங்களா? வினாத்தாளை முழுமையாக பாருங்கள். நன்றிப்பா. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா. உன் கீழிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துகிறேன் என்று தமிழை பாராட்டி வேண்டவர் யார்? மனோன்மணி சுந்தரணம் பிள்ளை. தமிழிலிருந்து முதலில் பிரிந்த மொழி எது? தெலுங்கு. தோடாமொழி பேசும் பழங்குடியினர் உள்ள மாவட்டம் நீலகிரி மாவட்டம். குழந்தைக்கும் மொழிக்குமான உறவை மிக அதிக அளவில் ஆய்வு செய்தவர்கள் சாங்கி மற்றும் தியாகு. அடுத்த வினா பொறுத்துகள்ப்பா. ஆயா, லாகா, காகிதம், கல்லா. இந்த பக்கம் அரேபியம், போர்த்துகீசியம், பாரசீகம், மராத்தி. இப்ப இந்த சொற்கள் எங்கெங்கு பயன்பட்டன நாம் கடன் வாங்கியிருக்கின்றோம் பாருங்களேன். ஆயா சரியான விடை. ஆயா போர்த்துகீசியம் 1, லாகா அரேபியம் 2, காகிதம் மராத்தி 3, கல்லா பாரசீகம் 4. அப்ப விடையானது 2, 1, 4, 3 என்று அமைகின்றது. சரிங்களா? அடுத்த வினா. பகுதியுடன் இடைநிலை விதிகள் இணைந்து காணப்படுகின்ற மொழி என்னவென்று கூறப்படும்? ஒட்டுநிலை மொழி என்று கூறப்படும். பிராமி எழுத்தினை புகுத்தியவர்கள் ஆரியர்கள். புகை கல்வெட்டுகளின் எழுத்து பிராமி என்றும் மொழி தமிழ் என்றும் கூறியவர் யார்? தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள். அடுத்த வினா. மொழியை தந்தவர்கள் யார்? தென்மொழி, இத்தாலி, ஆங்கிலம், ஜெர்மன். இந்த பக்கம் லூதர், சிவபெருமான், சாந்தே, சாகர். இப்ப சரியான விடை. தென்மொழியை தந்தவர் சிவபெருமான் 1, இத்தாலி சாந்தே 2, ஆங்கிலம் சாசர் 3, ஜெர்மன் லூதர் 4. அப்ப விடையானது 2, 3, 4, 1 என்று அமைகின்றது. சரிங்களா? அடுத்து தொல்காப்பியம் அன்றைய சேரநாட்டு பகுதியில் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் என்று கூறுபவர் மு. ராகவ ஐயங்கார். அடுத்ததாக ஒப்பி இலக்கண அறிஞர்கள் திராவிட மொழிகளின் மொழி அமைப்பு வேறுபாட்டின் அடிப்படையில் எத்தனை பிரிவுகளாக வகுக்கின்றனர்? 2 பிரிவுகளாக வகுக்கின்றனர். தமிழ் முதலிய மொழிகள் வடமொழியிலிருந்து வேறுபட்டவை என்று முதலில் கூறியவர் யார்? வில்லியம் வேரி. 90, 900 என்பன முறையே 90, 900 என்று எம்மொழியில் அமைகின்றது. தோடா மொழியில் அமைகின்றது. அடுத்த வினா பொறுத்துகள்ப்பா. கோலமி, கடப்பா, பிராகுயி, துளு. இந்த பக்கம் ஒரிசா, கர்நாடகம், மத்திய பிரதேசம், பாகிஸ்தான். சரிங்களா? இப்ப சரியான விடையினை பார்ப்போம்ப்பா. கோலமி அது மத்திய பிரதேசம் 1. அடுத்து கடப்பா ஒரிசா அது 2, பிராகுயி பாகிஸ்தான் 3, துளு கர்நாடகம் அது 4. அப்ப விடையானது 3, 1, 4, 2 என்று அமைகின்றது. அடுத்து மொழியியல் ஆய்வுக்காக 19 மொழிகளை கொண்டு ஆய்வு செய்தவர்கள் யமுனோ மற்றும் பரோ. அங்காக்கு உயிர்கள் எனப்படுவன. அதை உச்சரிக்கும் போதே வாய் அங்காக்கு பாருங்க. அதான் இப் என்ற ஒளியனின் மாற்று ஒளிகள் யாவை? கே, ஜி மற்றும் ஹெச் ஆகியன. மொழியில் பொருள் உடையதாக அமைந்த மிகச் சிறிய சொற்கூற்றின் அமைப்பு வகை இயங்குமுறை குறித்த ஆய்வுமுறை என்னவென்று கூறப்படுகின்றது? உருவனியல் ஆய்வுமுறை என்று கூறப்படுகின்றது. சொல்லை மேலும் பிரிக்க இடம் தராத சொல் எது? அடி சொல். ஆடினான் என்பதில் உள்ள இடைநிலை ஆடு கூட்டல் இன் கூட்டல் ஆண். எனவே இன் என்பது சரியான விடை. அதாவது இறந்த கால இடைநிலை. அடுத்து தமிழ் மொழியின் சில பண்புகளை கருத்தில் கொண்டு பண்டை தமிழ், இடைக்கால தமிழ், தற்கால தமிழ் ஆகியவற்றை முறையே சங்கத்தமிழ், தெய்வத்தமிழ், வளரும் தமிழ் என்று வழங்குவது மிக பொருத்தமாகும் என்று கூறுபவர் ச. அகத்தியலிங்கம் அவர்கள். பல்லவர் காலத்தில் சொல்லின் இறுதியில் வராத உயிரெழுத்துக்கள் என்னென்ன? எகரமும் ஒகரமும் வரான. நகரம் மற்றும் மகரம் ஆகியவற்றின் மாற்றொழியன்கள் யாவை? அவை முறைந்து. அது நகரம் என்பதற்கு நாவும், மகரம் என்பதற்கு நகரமும். எனவே முதல் விடை. அடுத்த வினா. தமிழன் என்ற சொல்லாட்சி
முதலில் யாருடைய தேவாரத்தில் காணப்படுகின்றது? நாவுக்கரசர் தேவாரத்தில் காணப்படுகின்றது. ஏன்னா வேற மாதிரி வரும்பா. அப்பர் தேவாரத்தில் என்றும் வரும். அதெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்து தொல்காப்பியர் கூறும் வட்டார கிளைமொழிகளின் எண்ணிக்கை 12. சரிங்களா? ஆக இதுவரைக்கும் மொழியியல் சார்ந்த வினாக்கள் மாதிரி வினாத்தாள் ஒன்று நான் பார்த்தோம்பா. ஏற்கனவே நம்ம மொழியியல் சார்ந்த ஒரு வரி விடைகளும் அதே சமயத்தில் மாதிரி வினாத்தாள்கள் நம்முடைய வலைவழி பக்கத்தில் இருக்கின்றன. அவற்றை இணைப்பை இணைக்கின்றேன். இணைத்து படியுங்கள். சரிப்பா. மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.